நீங்கள் எப்போதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேமை விளையாடி முடித்த பிறகு அது உங்களை விட்டு போகவில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்களா? சில கேம்கள் வெறும் கேம்கள் அல்ல, அவை நம் நினைவுகளில், நம் உணர்ச்சிகளில், நம் இரத்தத்தில் கூட கலந்து விடுகின்றன. பயோஷாக் அதுபோலதான் இருந்தது. அந்த கேம் நம்மை சோதித்தது, பயமுறுத்தியது, சிந்திக்க வைத்தது. வுட் யூ கைண்ட்லி என்று கேட்ட அந்த சிறிய வார்த்தை இன்னும் எத்தனை பேரின் மனசாட்சியிலும் குத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளிதான் கென் லிவின். இப்போது அவர் மீண்டும் வந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் சொல்ல வந்த கதை இன்னும் கொடூரமானது, இன்னும் சிக்கலானது, இன்னும் தனிப்பட்டது. அந்த பெயர் ஜூடஸ். அந்த வார்த்தையை கேட்டவுடன் நம்முள் ஏதோ உளவியல் தாக்கம் ஏற்படுகிறது. ஏமாற்றம், துரோகம், நம்பிக்கையின் முறிவு வரலாற்று ரீதியாக எப்போதும் வலிமையானது. இங்கே கேள்வி, கேமில் யார் ஜூடஸ்? பல வருடங்களாக இந்த கேம் பற்றி வதந்திகள் பரவின. 2017இல் முதலாக சொன்னபோது மக்கள் பரவசமடைந்தார்கள். ஆனால் அதன் பிறகு சைலன்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் இது டெவலப்மெண்ட் ஹெல்லில் சிக்கியிருக்கிறதா என்ற கேள்வி மட்டும். சிலர் இது பயோஷாக் ஆனாலும் வராத கேம் என்று கேலி செய்தார்கள். ஆனால் லிவின் அமைதியாக உழைத்துக் கொண்டிருந்தார். இன்று அந்த அமைதியை உடைத்துக்கொண்டு டெவ்லாக் ஒன்று வந்துள்ளது. அதில் அவர் காட்டியிருப்பது வில்லனி சிஸ்டம். பொதுவாக எந்த கேமிலும் வில்லன் ஃபிக்ஸ். பயோஷாக்கில் ஃபாண்டெயின் எப்போதும் வில்லனே, இன்ஃபினிட்டில் காம்ஸ்டாக் எப்போதும் தீயவனே. ஆனால் ஜூடஸில் நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள் யார் வில்லன் என்பதை. பிக் 3 என்று அழைக்கப்படும் 3 முக்கியமான கதாபாத்திரங்கள் உங்களை சுற்றி நிற்பார்கள். அவர்கள் உங்களை நண்பனாக்க முயற்சிப்பார்கள், பிரைபரியை முயற்சிப்பார்கள், உங்களை காப்பாற்றுவார்கள், உங்கள் மீது தாக்கம் செலுத்துவார்கள். ஆனால் நீங்கள் ஒருவரை புறக்கணித்தீர்கள் என்றால் அவர் ஜூடஸ் ஆகிறார். அவர் வில்லன் ஆகிறார். அவர் புதிய சக்திகளையும் உங்களை எதிர்க்கும் திறன்களையும் பெறுகிறார். இதுதான் ஜூடஸின் மையம். உங்கள் சாய்ஸஸ் தான் யார் நண்பன், யார் எதிரி என்பதை தீர்மானிக்கிறது. உங்கள் கையில்தான் வில்லனின் பிறப்பு. இது வெறும் பிரான்ச்சிங் நரேட்டிவ் இல்லை, இது உங்களின் உறவுகளின் நாசம். ஷேடோ ஆஃப் மார்டோரின் நெமெசிஸ் சிஸ்டமை நினைவுபடுத்துகிறீர்கள் அல்லதா? அங்கு ஆர்க்ஸ்களுடன் நீங்கள் ஸ்மால் பாண்ட்ஸ் உருவாக்கினீர்கள். அவர்கள் உங்களை அடையாளம் கண்டார்கள். ஆனால் ஜூடஸ் அதை கடந்தது. ஷேடோ ஆஃப் மார்டோரில் அங்கே நூற்றுக்கணக்கான ஆர்க்ஸ் இருந்தனர். ஆனால் ஜூடஸில் 3 பேரே. மூவரும் உங்களை கவனமாக பார்க்கிறார்கள். அவர்களை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதை வைத்து அவர்கள் உங்களின் விதியை எழுதுகிறார்கள். ஒருவரை புறக்கணிப்பது உண்மையான நண்பனை இழந்த வலியைப் போலவே குத்தும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் டார்ச்சர். ஜூடஸ் உங்களை கில்ட்டில் தள்ளுகிறது. யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை தள்ளுவது? உங்கள் ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். இதற்கெல்லாம் மேலாக ஜூடஸில் ஒரு பெரும் கேஸ்ட் உள்ளது. 100க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் பேசப் போகிறார்கள். ஒவ்வொருவரும் உங்கள் கதையை தொடும். டெவ்லாகில் வெளியிடப்பட்ட கீ ஆர்ட் ட்ரூ ஸ்ட்ரூசன் போஸ்டர்களின் ஸ்டைல். ஸ்டார் வார்ஸ் போல பெரிய கேஸ்ட், பெரிய கதை. அந்த ஆர்ட்டில் பல ரகசியங்கள் மறைந்திருப்பதாக கென் லிவின் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் கான்ட்ரோவர்சி இங்கேதான். ரிலீஸ் டேட் இன்னும் தெரியவில்லை. எத்தனை வருடங்களாக காத்திருக்கிறோம். சிலர் இது எப்போதும் வராத கேம் என்று விமர்சிக்கிறார்கள். கோ ஸ்டோரி கேம்ஸ் மட்டும் அமைதியாக சொல்கிறது, இது உங்கள் கைகளில் வரும் நாள்தான் எங்கள் இலக்கு. ஆனால் அதற்குள் சஸ்பென்ஸ் அதிகரிக்கிறது. ஃபேன்ஸின் பொறுமை சோதிக்கப்படுகிறது. இன்னும் எவ்வளவு காத்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இதுவே ஜூடஸின் சார்ம். அது வந்தால் அது ஒரு கல்ச்சுரல் எர்த்குவேக் ஆகும். இப்போது சிந்தியுங்கள். நீங்கள் கேமில் 3 பேருடன் நட்பு வைத்திருக்கிறீர்கள். அவர்களில் ஒருவரை புறக்கணித்தீர்கள். அவர் ஜூடஸ் ஆனார். அவர் உங்களை துரோகம் செய்கிறார். அவர் உங்களை அழிக்கிறார். அந்த தருணத்தில் நீங்கள் கில்ட்டில் தள்ளப்படுகிறீர்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், அவர் ஜூடஸா அல்லது நீங்கள்தான் ஜூடஸா? கென் லிவின் நம்மை இந்த கேள்வியோடு வாழ வைக்கிறார். ஜூடஸ் வெறும் கேம் அல்ல, இது நம் நம்பிக்கையின் கண்ணாடி. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள், நீங்கள் யாரை துரோகப்படுத்துகிறீர்கள், உங்கள் கைகளில்தான் கதை. உங்களின் தேர்வே வில்லனை உருவாக்கும்.
நாம் அனைவரும் ஜூடஸின் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஒரு நாள் அது வந்தால் யூடியூபில், ட்விட்டரில், ரெட்டிட்டில் எல்லா இடங்களிலும் விவாதங்கள் வெடிக்கும். யார் உங்கள் ஜூடஸ் ஆனார்? யாரை நீங்கள் இழந்தீர்கள்? யாரை நீங்கள் துரோகம் செய்தீர்கள்? இந்த கேள்விகள் ஆண்டுகளுக்கு பிறகும் ஹாண்ட் செய்யும். இதுதான் ஜூடஸின் வாக்குறுதி. ஒரு கேம், ஒரு மர்மம், ஒரு சர்ச்சை, ஒரு அனுபவம். பயோஷாக் நம்மை கேள்வி கேட்க வைத்தது. ஜூடஸ் நம்மையே குற்றவாளி என்று சுட்டிக்காட்டச் செய்யும். ஐ ஆம் ஜூடஸ் என்று ஒப்புக்கொள்ளச் செய்யும்.